ரூ. 7 கோடி நஷ்டஈடு வழங்க சொல்லி கல்கத்தாவில் இருக்க ஒரு கன்சியூமர் கோர்ட் சென்னையில் இருக்கிற ஒரு இஎன்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் 16 வயசு பையன், கல்கத்தாவை சேர்ந்தவன், ஒரு மாணவன். அவனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. டிஎன்எஸ் அப்படிமோ, டிவியேட்டட் நேசல் செப்டம் அப்படிமோ. அந்த ப்ராப்ளத்துக்காக அவனை கல்கத்தாவில் இருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஆப்ரேஷன், 1/2 ஹவரில் சரி பண்ணிடலாம். ஆப்ரேஷன் முடிஞ்ச அன்றைக்கே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். கல்கத்தாவிலேருந்து இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக ஆக்கிட்டு போக போகிறோம் அப்படின்னு இவங்க சூஸ் பண்ண ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் தான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் ஓகே சொல்கிறாங்க. இது நடந்து 2 வருஷம் ஆச்சு. காலையில் 7:15 மணிக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. 11 o'clock டாக்டர் வந்து உங்கள் பையனுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டார் டேபிள்லேயே அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு அரிதான ஆப்ரேஷன் கிடையாது, ஒரு சிம்பிளான ஆப்ரேஷன் தான். பட் என்ன நடந்தது? ஒரு பர்டிகுலர் அனஸ்தட்டிக் ட்ரக் இந்த பையனுக்கு ஒத்துக்கலை. இது ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்னு ஏன் செக் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த பையன் இறந்தது மெலிக்னட் ஹைப்பர் தெர்மியா. எக்ஸ்ட்ராடனரியான பாடி டெம்பரேச்சர் அதிகமாகி அந்த பையன் இறக்குறான். ரீசன் மருந்துனால இல்லை, அந்த பையன் மற்ற பசங்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு பையன். என்ன அப்படின்னா, அவனுடைய ஜீன்ஸ் மரபு அணுக்களில் ஒரு குறிப்பிட்ட மரபணு அவங்க பேரண்ட்ஸ்டேருந்து வருது, இன்ஹெரிட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் மரபணு இருக்கிறவங்க இந்த அனஸ்தட்டிக் ட்ரக் சேரும் பொழுது வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி உடலினுடைய டெம்பரேச்சர் அதிகமாகி இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், ரீனல் ஃபெயிலியர் வரலாம், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகலாம், பல பிரச்சனைகள் வரும். பல லட்சக்கணக்கான ஆப்ரேஷன்ஸ், எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணுறோம். இப்படி ஒரு நிகழ்வை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னா ரொம்ப 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 ஒரு அரிதான நிகழ்வு இது. சரி, இப்படி இருக்கிறவங்க இறந்து தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இதுதான் காரணம்னு தெரிஞ்ச உடனேயே அதுக்குன்னு ஒரு ஆன்டிடோட் மருந்து இருக்குது, அதை உடனடியாக கொடுக்க ஆரம்பித்தா ரெக்கவர் ஆவாங்க. ஆனால் இந்த பையனுக்கு ஏற்படுற இந்த மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வேகமாக நடக்கும். அப்போது இதுதான் காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன். டாக்டர்ஸ் மேலே இதில் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த டெஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மரபணு இவனுக்கு இருக்கா அப்படின்னு எந்த ஆப்ரேஷன் பண்ணுற பேஷண்ட்டுக்கும் நாங்கள் பண்ணுறதில்ல. அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் இதை பார்ப்போம். அப்படி என்ன இந்த மரபணு, இது என்ன பண்ணும், ஏன் இந்த பையனுக்கு இந்த மெலிக்னன்ட் ஹைப்பர் தெர்மியா வந்தது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டீட்டெயிலாக பார்க்கலாம்.